ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதாவது விடுபட்ட நபர்களுக்கு புதிய விண்ணப்பங்கள் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு தகவல்கள் அப்படிங்கறது வெளியாயிருக்குது. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். உங்க வீட்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரத்திலையும் சரி, அவங்களோட பொருளாதாரத்தில வந்து சிறந்து வந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த கலைஞர் மகளிருடைய உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் வந்து 2023 செப்டம்பர் வந்து 15ஆம் தேதி வந்து இந்த திட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து லான்ச் ஆகுது. அதன் மூலியமா ஃபர்ஸ்ட் முதல் கட்ட அறிவிப்புல வந்து ரேஷன் கடை மூலியமாக என்ன பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு தகுதியுள்ள மக்கள் வந்து தகுதியுள்ள நபர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதன் மூலியமா திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து சக்சஸ் ஆகி என்ன பண்ணாங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த விடுபட்ட நபர்களுக்கு வந்து மீண்டும் வந்து விண்ணப்பங்கள் வந்து எப்போது இதுல ஏதாச்சும் வந்து தளர்வுகள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இது சம்பந்தமா ஒரு தகவல் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செயலாக்கத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து சமயம் அப்படிங்கிற நியூஸ் ஆர்டிக்கல தான் இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 5ஆம் தேதி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய பயனாளர்கள் இணைப்பு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஒரு டாபிக்ல வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை 3 மாதங்களுக்குள் இணைப்போம் என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கூறினார். யாரெல்லாம் இத்திட்டத்தில் வந்து இணைய வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்து அப்டேட்கள் வந்து வெளியாகி வருகின்றன அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலும் இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நம்ம தமிழ்நாட்டை பார்த்து தான் மற்ற ஸ்டேட்டும் அப்படிங்கிற வந்து இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்ல வராங்க. தமிழகத்தில் சுமார் 1,15,00,000 பேர் வந்து இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பயனாளியாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறதை ஷேர் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினுடைய பயனாளர்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது திமுகவுக்கு தேர்தலில் தொடர் வெற்றி கிடைக்க பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து உள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த திட்டத்தின் மூலம் சிறு அதிருப்திகளும் வந்து உருவாகியுள்ளது அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. 2,24,00,000க்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் அதில் பாதி பேருக்கு மட்டுமே வந்து பாதி பேருக்கு மட்டுமே உரிமை தொகை வந்து கிடைப்பதால் மீதியும் உள்ளவர்களை வந்து பாத்தீங்கன்னா அதிருப்திக்கு வந்து உள்ளாகியுள்ளார்கள் அப்படிங்கறத இதன் மூலமா ஷேர் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்னது என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவங்க வந்து டெப்டி சிஎம் நம்ம தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர். குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் வழங்குவதற்கு போதிய நிதி வந்து என்ன பண்ணல அப்படின்னா இல்ல தமிழ்நாட்டில் இல்ல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க என்பதாலே தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு நிபந்தனைகளை வந்து வகுத்தது. பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு வழங்கலாம் என்று தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டன. தற்போது பயனாளர்கள் அதிகரிப்பு தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதாலும் தகுதிகளில் எந்த தளர்வுகளும் வந்து அளிக்கப்படவில்லை அப்படிங்கறது தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல என்ன தகுதிகள் நிபந்தனைகள் இருந்துச்சோ அதே தகுதிகளும் நிபந்தனைகள் தான் வந்து இப்பயும் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத அபிஷியலா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்லயே நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும். உங்களுடைய 2 லட்சத்துக்கு மேல இருந்து நீங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி வந்து ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கு மேல எட்டி வர தொழில் வரியும் நீங்க வந்து பே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதியாவும் வந்து இருக்கக்கூடாது. சொந்த பயன்பாட்டுக்காக காரு, ஜீப்பு, வேன் இதெல்லாம் நீங்க வந்து வச்சிருக்க கூடாது. உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேல போய் டர்ன் ஓவர் சொத்து வரியை நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஏற்கனவே சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அதாவது ஓஏபி பென்ஷனா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பென்ஷன் திட்டங்களை நீங்க வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ண தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கறத நிர்ணயம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல எந்த ஒரு தளர்வுகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தளர்வுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்ப வந்து மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆனால் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அது தொடர்பான சரியான ஆவணங்களை வழங்க வேண்டும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ல
அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும். அத ப்ரூஃப் பண்றதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இன்கம் சர்டிபிகேட்ட நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கி கையில வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த இன்கம் சர்டிபிகேட்ட கையில எடுத்துட்டு போயிட்டு, நீங்க ஒரு ப்ரூஃப காமிச்சு நீங்க மீண்டும் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தவறான காரணங்களால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும், அதை குறிப்பிட்டு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மக்கள் மகளிர் உரிமை தொகை தகுதிகள் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், நம்ம ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாதிரி, புதிய ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 2023 செப்டம்பர் 15க்கு மேல புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கு முன் விண்ணப்பிக்க தவறியவர்களும் இந்த திட்டத்தில் வந்து மீண்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தமிழக அரசின் பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் தாம் வருகிறோமா அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யப்பட்டு நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2.5 லட்சத்துக்கு வந்து கம்மியா இருக்கணும். 5 ஏக்கர் நன்செய் நிலம் வந்து குறைவாக வந்து இருக்கணும். புன்செய் நிலம் அப்படி வச்சிருந்தீங்கன்னா 10 ஏக்கருக்கு கம்மியா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். உங்களுடைய மின்சார கட்டணம் அப்படிங்கிறது ரூ. 3600 வந்து கம்மியா நீங்க வந்து பே பண்றக்கூடிய குடும்பங்கள், சொந்த பயன்பாட்டிற்காக 4 சக்கர வாகனங்கள் இந்த மாரி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி விரைவில் புதிய பயனாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து குடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இது போன்ற பொருளாதார தகுதிகளை உடைய பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட தகவல் சரி செய்யப்பட்டு விரைவில் திட்டத்தில் பயனாளியாக இணைத்து கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்குன்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலேருந்து வந்திருக்கக்கூடிய முழுமையான ஒரு அப்டேட் சரிங்களா? ஸோ ஃபேக்கான விஷயங்கள நம்பி நீங்க வந்து என்ன வேண்டாம்னா, ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதன் மூலியமா நம்ம வந்து ஷேர் பண்றோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மறுபடியும் வந்து ரேஷன் கடைகள் மூலியமா மட்டுமே குடுப்பாங்க. வீட்டுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு போறது, இந்த மாரி தேர்ட் பார்ட்டி பிரச்சனை இப்ப நெறைய பேர்லாம் வந்து அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபேக்கா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்பி நீங்க ஏமாற வேண்டாம். இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்து சம்பந்தமா டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ட போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ரெஃபரன்ஸ்க்காக நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.